السماوات والأرض منها أربعة حرم. وقال النبي صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறையில்லமாக்காகத்துள்ளாவது இறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் செல்வதற்கான பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் வழங்கிடுவானாக. ஆமீன். ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கு மேலான அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமாக்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், இமாம்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், தியாகிகள், தாயிகள், குஃபார்கள், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமாக, நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, ஆங்கில வருட பொறுப்பாக இருந்தால் பேக்கரியில கேக் கிடைக்கிறது கஷ்டமாயிருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் எத்தனை கேக்ஸ் நம்ம சமூகத்துல உள்ளவங்க அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா ஈஸியா கிட்டங்களா அதை சூடு இருக்கும். இவங்க மட்டும்தான் வாலிபர்கள் மாதிரி, நம்மளாம் கடந்து வராத மாதிரி. ஆத்திர அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட போக முடியாது. உங்களுக்கு தெரியாதா? மாட்டிருக்கீங்களா பல தடவை? இன்னைக்கு அந்த இரவு 12 மணிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடிதான் சுனாமியை கொடுத்தான். அன்னைக்குதான் இருக்குமான்னு பார்த்தேன். நானும் பிசிஆர் வாயமாங்க காக்கா குருவி கூட இல்லை. இந்த நாள் இருக்கிறவங்க எதுக்கு இந்த மாதிரி தெரியும்? சுனாமி டிசம்பர் 26 தானே, எல்லா ஏற்பாடு போட்டு கொடுத்துருச்சா, எத்தனை பேர் எல்லாம் கூட்டிட்டு போவான். திரும்ப மாட்டாங்க. நம்முடைய சமூகத்துல இருக்கிற பாருங்க, அவங்க விடுங்க, அவங்க எல்லாம் ஈமான் இல்லாதவங்க, எல்லாமே தெரியாது. நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு. அவங்க மறுக்கிறாங்க, அவங்க ஏற்று இருக்கின்றோம். அல்லாஹ் தெளிவா சொல்லுவான், வராகியும் பலகக்கும் இலாயும் இவாசும். அவரத்தா இருந்தாலும் இமாமா இருந்தாலும் இறந்துட்டா கபர்ல இருக்குது. இந்த உடம்ப மண்ணு சாப்பிடும், முக்கியமான எலும்பை தவிர. நபிமார்களுடைய உடம்ப மண்ணு சாப்பிடாது. ரசூல்மார்களுடைய உடம்ப மண்ணு சாப்பிடுறதுக்கு அனுமதி இல்லை. எந்த உடம்புல அவங்க உலகத்துல வாழ்ந்தாங்களோ அதே உலகில் தான் இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் வருவாங்க, சொர்க்கத்திலும் இருப்பாங்க. ஜனவரி 1 சொன்னவங்க எங்க பார்த்தாலும் எழுதப்பட்ட வாக்கியங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் வருது. நம்முடைய நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். என்ன ஹாப்பி நியூ இயர் போட்ட ஒன்றும் பதில் சொல்லியே, என்ன போகணும்னு தெரியலப்பா, அதுக்கான துவாவும் தெரியல எனக்கு. இப்படி போடுறதா இல்ல இப்படி போடுறதா இல்ல இது பண்றதா, என்ன பண்றது? ஏன்னா சொல்லுங்க, அது பதில் என்னன்னு சொல்லக்கூடிய நோக்கம் முஹர்ரம். எத்தனை பேருக்கு தெரியும் வரவேற்கிறது? இந்த வெளிய புத்திசாலிலாம் இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க தெரிஞ்சு என்ன செய்ய போறோம், அவனுக்கு ஜும்மா வந்து என்ன செய்ய போற, அப்படிதான் அவங்க கேட்கணும். நீ வாழ்க்கை என்ன செய்ய போற, முடிச்சுக்கோ வாழ்க்கைய. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நம்ம நீ வாழ்க்கை என்ன செய்ய போற, நீ வாழ்றதுனால உலகத்துக்கும் மாற்றத்துக்கு என்ன தேவை இருக்குது, முடிச்சுக்கிறியா?
அனுமதி இருக்கா? எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, இன்னும் பல பேர் நினைச்சிருக்காங்க முஹர்ரம்னால ஒரு சோகமான நாடு, சோகமான மாதம், தெளிவா சொன்ன பீட மாதம். இப்படி அன்னைக்கு புரியுதான் தெரியல என் தம்பியில பீட மாதம். நானும் தேடி தேடி பார்க்கிறேன். ஏதாவது ஒரு பத்திரிக்கையில முஹர்ரம் 2, முஹர்ரம் 10, முஹர்ரம் 10ல எத்தனை நபிமார்களுடைய நல்ல விஷயங்கள் நடந்த நாளாக வரலாறுகள் சொல்கின்றன. முஹர்ரம் 10, முஹர்ரம் 10 நீங்க தேடி தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான எல்லா விஷயமும் அங்கதான் நடந்திருக்குது. சூரத்துல் ஃபஜ்ர், நமக்கு கால ஃபஜ்ரே தெரியாது, சூரத்துல் ஃபஜ்ர் என்று தெரிய போகுது இல்லையா? வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் தஆலா 2வது வசனத்துல சொல்லுவான். அந்த அத்தியாயத்துல 10 இரவின் சத்தியமாக, அந்த 10 இரவு என்பது சில உலமாக்களின் கருத்தின்படி துல்ஹஜ்ஜின் முதல் 10, சில உலமாக்களுடைய கருத்தின்படி முஹர்ரமுடைய முதல் 10, ரெண்டுமே பொருந்துது. ஆனா அல்லாஹ் எந்த 10 சொல்றா, உண்மையான விளக்கம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உயிர் இருக்குது, அழகா பேசிட்டு இருக்கோம், இப்படிதான் சொல்லிட்டு இருந்தா அதற்கு காணா ஜும்மா அப்படின்னு இருக்கணும். என்ன இருக்குது, நடக்க போறது தானே. சில இடங்களை பார்த்துருக்க, உனக்கு தொழுகை நடத்துவதற்கு முன்னால் நீ தொழுது கொள். அதை பார்த்துட்டு கிற்க என்ன வந்திருக்கான், கிற்க நீ கற்பனை போயிடலாம். யாருக்கு இருக்கேன், இந்த ஜனாதாவா இருக்கிறதுக்கு முன்னாடி நீ தொழுது போப்பா அப்படின்னு அர்த்தம். எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா, நாம் வாழக்கூடிய சில நாட்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி கழிக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கழித்தார்கள் என்பதை நாம் விளங்கிக்கணும். எப்ப வேண்டும் என்றாலும் வரலாம். எது அழைப்பு, எப்ப வேண்டும் என்றாலும் வரலாம். ஜும்மா சொன்னேன், அந்த ஜும்மாவில இருந்த அந்த ஜனாதா தொழுகைக்கு அதிகமாக துவா செய்த ஒரு பெரிய ஒரு ஆணின் இருந்தது. சனிக்கிழமை ஹாஜிகளை வரவேற்றார்கள். மாலை 6 மணிக்கு ஏர்போர்ட்ல. இன்னொரு 1/2 மணி நேரம் கூடுவீங்க. 6, 6, 12 மணிக்கு மவுத்து நைட்ல மருத்துவம் தர்வேஷ் ஷாஜி அவருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு துர்மால இந்தியா சார் இருந்துட்டாங்க. அந்த ஜனாதால நாங்க இன்னும் உட்கார்ந்துருந்தோம். இது அவருக்கு சொல்லல, இதுதான் எல்லோருக்கும், எல்லோருடைய விளைவு இதுதான். இது மௌத்துக்கு வயசெல்லாம் இல்லைங்க, மௌத்துக்கு வயசெல்லாம் இல்லை. சொல்லிட்டு இருந்தது இந்த மாசம் பீட மாசம். நிக்காம எடுத்துங்க, நம்மளால என்ன பண்ண மாட்டான், முஹர்ரத்தையும் வைக்க மாட்டான், சஃபரையும் வைக்க மாட்டான். யாருதான் நடந்துருந்தா கை கொடுக்கலாம், ஏன்னா அவருக்கு ஏதாவது செய்யலாம். என்ன சிரிக்கிறீங்க, உண்மைதான் இல்ல. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெருசுகளுக்கு அட்டகாசம் இருக்கு பாருங்க. முகரும் நொக்கம் என்ன, இமாம் ஹுசைன் மாதிரி ஒரு ஷஹீத் ஆயிடுறா. சரி, ஷஹீத் ஆகட்டும்னா அதை விட நல்ல செய்தி ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. என்னங்க, ஷஹீதாக ஆசை இல்லையா? ஹஜ்ஜுக்கு போற ஆசை இருக்குது, உம்ராவுக்கு போற ஆசை இருக்குது. அமெரிக்கா ஐடி நிறைய பேர் இருக்கு, நான் கேள்விப்பட்டது. அமெரிக்காவுக்கு போயிருக்கு, என்ன பண்ண போறாரு, போயிட்டு ஒட்டிங்க போய் பார்த்துட்டு வரலாம் தான் நடந்துச்சுல. என்ன போங்க, ஒரு அர்த்தத்துக்காக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றதுதான் உண்மையான விஷயம். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் தௌபாவின் 36வது வசனத்துல, இன்ன இந்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ் இந்த மாதங்கள் இருக்கிறது 12 மாசம் தான். இந்த 12 மாதம் என்று நிர்ணயித்தது அல்லாஹ். அல்லாஹ் என்ன 12? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இது இல்லை, இது கைவிட்டது. அது ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தியது.
முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் சானி எப்படின்னு சொல்லி பார்க்கல. எங்க மாற்றணும் பயமா இருக்கு. எனக்கே எப்படி நம்ம யோசிச்சு பாருங்க. பாதுகாப்புனா முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் சானி, ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் சானி, ரஜப், ஷாபான், ஷவ்வால், துல்காயிதா, துல்ஹஜ். கொஞ்சம் இருக்குங்க, ஞாபகம் இருக்கு. சொல்லி ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு சொல்லி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. திடீர்னு நேற்று ஒருத்தர் கேட்டாரு, உண்மையை சொல்லுங்க, நேற்று ஒருத்தர் கேட்டாரு எப்போ ஆஷுரா தெரியல, என்ன உண்மைதான். இப்ப உட்காந்து என்ன இன்னைக்கு 5, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். செவ்வாய் 9, புதன் 10. 9, 10 வைக்கலாம், 10 9 வைக்கலாம். உண்மையை சொல்லுக்கு நான் கசப்பா எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் துறையத்தினால உத்தமனா, நீங்க சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, சிறப்பு சொல்லணும். எனவே எல்லாம் எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முஹர்ரம், சஃபர் வந்துட்டா ஒரு கீழ மாதமாக கருதி அந்த மாதத்தை நீட்டா தப்தரை திறக்கிறதுல சில முகல்லாக பேரோட சொல்ல முடியும், உரிமை இருக்குது. சில பகுதியில தப்தரை திறக்க மாட்டாங்க, தப்பிக்கிறது நாங்க வேலை மாற்றிக்குவோம். சில ஜமாத்து ஏங்க இவன் முஸ்லிம் வந்துருவாங்க, கனவுல கூட்டு போயிடுவாங்க. அப்படியே போய் தேட வேண்டியதானே, ஏன் சமூகத்தை கெடுக்கிறீங்க சொல்லுங்க. அல்லாஹ் செய்தாங்க தெரியுமா? வருத்தமான செய்திகள் இல்லைன்னு சொல்லல, முஹர்ரத்துக்கு எடுத்ததா அல்லாஹ் சொல்றான். முஹர்ரத்தை பத்தி மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், சின்ன சின்ன விஷயத்துக்காக வருடக்கணக்கில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் முஹர்ரம் வந்துட்டா சண்டை போட மாட்டாங்க, ஜுல்காயிதா வந்துட்டா சண்டை போட மாட்டாங்க, ஜுல்ஹஜ் வந்துட்டா சண்டை போட மாட்டாங்க. மின்ஹா அந்த 12 மாதங்களில் அர்பஅத்துல் ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதமாக யௌம கலகத் சமாவாத்துகள், எந்த நாளில் அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியை படைத்தானோ அந்த நாளையே முடிவு செய்தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை, நானும் முஹர்ரம் ஒழுங்கு செய்யல, எனக்கு அந்த மாதிரி அமையல. முஹர்ரம் 1, சஃபர் 1, என்னங்க சஃபர் 1ல நிக்கா நமக்கு அமையலைங்க, ரஜப் 1ல நிக்கா ஆச்சு. எனக்கு சொல்லக்கூடிய நோக்கம், ஒருவேளை உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, யார் பேசுறதோ செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பா பரக்கத்தான நிக்காவா இருக்கும். இப்படி எடுக்கிறாங்கல்ல, செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமை என்னங்க, அன்னைக்கு இஸ்ராயல் வந்து என்ன பண்ணுவீங்க, அப்படியே நின்று நாளை கால விடியும் போது என்னுடைய ஊகம் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? இதைதான் சொன்னேன் நான். என்ன சொன்னேன், பேசிட்டே இருக்கிறோம், அத்தனை பூசி இருக்கோம், எல்லாமே இருக்குது, நறுமணத்துல உட்கார்ந்து இருக்கோம்ல, இந்த ரூஹு போகட்டுமே, இந்த உடம்பு என்ன ஆகும், நறுமணம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்குல்ல, பண்ணிக்கிறோம், செல்ஃபியை பிடிச்சிக்கிறோம், என்னென்னவோ பண்றோம், என்னையும் செயல்பாடு சொல்றேன். ஆனா ரூஹ் கல்ல பார்த்துருக்கீங்க, ரூஹ அந்த ரூஹு போன பிறகு அந்த உடம்பு அப்படியே மாறும், தடியாகும், வீச்சம் ரொம்ப வராதா? அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய ரூஹு தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது. நம்மளோட அசுத்தம் உண்மையிலேயே சைத்தான் வந்து ஆணவத்தை தூண்டும்போது நான் அசுத்தம் என்று வெளியிட்ட சில மணி நேரத்துக்கு மேல வைக்க முடியாது, பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். எனவே எல்லாம் நல்லடியார்களே, பெரியவர்களே, சொல்லிக்கிட்டே இருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் முஹர்ரமில் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் விட பெரிய வலி இல்ல, பெரிய ஹஸரத்தும் இல்ல, பெரிய மலக்கும் இல்ல, பெரிய என்ன சொல்லுங்க, யார் இருக்கலாம்? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் ஒருத்தர்கிட்ட அனுமதி கேட்டு வந்தேன், அது ரசூலுல்லாஹ்ன்றாங்க. அப்படிப்பட்டவர் முஹர்ரம் நிக்கா பண்றாங்க. இப்ப நமக்கு முஹர்ரம் மக்கமா மக்கோ ஐசியூ செஞ்சாங்கக்கும் இது ஐசியூ இருக்கு. இந்த மூட நம்பிக்கையில தூக்கி எறியுங்க. சரி, அதுல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதுல அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு நிக்கா முஹர்ரம் நடந்துச்சு. இந்த 2 ஜோடியை விட சிறந்த ஜோடி எனக்கு கியாமத்திற்கு எந்த முஹல்லாவே கிடைக்க போவதில்லை. உங்களுக்கு கிடைக்குமா?
இந்த ரெண்டு தவறை விட பெரியவங்க யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய நிக்கா முஹர்ரம் நடந்துச்சு. நமக்கு செய்யறது பெரிய கஷ்டமாயிடுச்சு. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த மாதம் முழுக்க மிகப்பெரிய விஷயங்கள், குறிப்பாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஷஹாதத், எத்தனையோ வரலாறுகள் முடிஞ்சிருச்சு. எல்லா விஷயங்கள்லாம் அல்லாஹ் இதுல வச்சிருக்கான். இந்த சம்பவம் நடந்தது உண்மைதான், மாற்று கருத்து கிடையாது. சூழ்ச்சியின் காரணமாக நடந்தது. இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்தி நபி அவர்கள் சொன்னாங்க, அந்த ரெண்டு பேரும் என்னிடத்திலிருந்து வந்தவர்கள், நான் அவர்கள் மூலமாக வந்தவர். அவர்கள் மூலமான ஒரே தோற்றத்தில் இருப்பாங்களாம். இமாம் ஹசன் ஹுசைன் ரசூலுல்லாஹ் சின்ன வயசுல சஜிதால இருக்கும்போது மேல போய் உட்கார்ந்துருவாங்களாம். நல்ல வேலை நம்முடைய வீடு பக்கத்துல இல்ல, நம்முடைய பேரம் பெற்று உட்கார்ந்தா சேர்த்து தூக்கிடுவாங்க இல்லையா? என்ன ஆகுறதுங்க? அப்போ ரொம்ப நேரம் ஆச்சான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சஜிதால இருக்காங்க ரசூலுல்லாஹ், இமாம் ஹசன் ஹுசைன் முதுகுல உட்கார்ந்து இருக்காங்க. நமக்கு கன்ஃபியூஸ், தொழுகை ஆச்சா இல்லையா? பல பேருடைய தோற்றம் தொழுகை ஆச்சா? அவங்க தொழுகை மாதிரி உலகத்துல யாருமே தொழ முடியாதுங்க. நம்ம எல்லாம் தூங்க வந்து முடிஞ்சிடும், ரசூலுல்லாஹ் ஒன்று முடியாது. அல் ஐநானி யக்தியானி அல் கல்பு யக்தான், ஐநானி யனாமானி அல் கல்பு யக்தான். ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் உறங்குகின்றன, கல்பு விழித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய சாட்சி. என்ன சஹாபாக்கள் முன்னாடி உணவு யோசிச்சாங்க, ரொம்ப நேரமா சஜிதால இருக்காங்க, ஒருவேளை நோய்க்குள்ள இறந்துட்டாங்களோ. மெதுவா பார்க்கும்போது ரெண்டு குழந்தை மேல இருக்குது. பக்கத்துல இருந்தவர் தூக்க கல்ல துருக்கையில லைட்டா தள்ளுறதுக்காக இழுக்கிறதுக்கு முடிவு செய்யறாரு. நம்ம முக்தி இல்ல, மசாலா தெரிஞ்ச மாதிரி என்னாலும் போடப்படுத்துறாங்க தெரியுமா? நோக்குல யாரு மாதிரி ஒன்று செய்ய முடியலங்க. இமாம்கள் தனியாக ஒன்று செய்ய கொடுத்துருக்கு. நான் மேல திரும்பணும், மேல போய் மெதுதான் ஒன்று செய்து வந்துடுவேன். இப்படி செய்யல அப்படி சொல்லி பார்ப்போம். நம்மளும் இவர் உபயோகிக்கிறாங்க வந்த மாதிரி எனக்கு. கடைசியில ரசூலுல்லாஹ் அவங்க உஷாரா கைது செய்யறாங்க, என் பிள்ளைகளை தூக்காதீங்க. அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒருத்தர் விஷம் கொடுத்து ஷஹீதானார், இன்னொன்று லட்சக்கணக்கான கடிதங்கள் வந்தன. டைம் ஆயிடுச்சு. லட்சக்கணக்கான கடிதங்கள் யாருக்கு? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ வந்துச்சு அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் ஜுபைர், அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர். இந்த பெரிய சஹாபாக்கள் இவங்க தடுத்தாங்க, நீங்க போவாதீங்க, மக்கா விட்டு போவாதீங்க. யஸீத் திமஷ்க்ல இருந்தான். கூஃபிக்காரங்க கூப்பிட்டாங்க, இவங்களாம் சொன்னாங்க கூஃபி லா யூஃபி, அவங்களாம் வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாங்க, போகாதீங்கன்னாங்க. ஆனால் போனாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யுத்தத்துக்கு போனாங்கன்னா தனியா தானே போயிருப்பாங்க. கொஞ்சம் தலையாட்டுங்களேன், நீங்க யுத்தத்துக்கு போயிட்டு போவீங்க, அம்மா தங்கச்சி மனைவி என்னோட கூட்டு போவோமா? அவங்களுக்கு யுத்தமே இல்லையே. ஜிஹாதுக்குன்னா அல்ல ஹஜ்ஜு, பெண்களுடைய ஜிஹாது ஹஜ் தானே. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா முழு குடும்பத்தை கூப்பிட்டு போறாங்க. அவங்க மனுஷன் வந்து ஜிஹாதுக்கா போனாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முழு பரம்பரை கூப்பிட்டு போறாங்க. ஏன்? லட்சக்கணக்கான கடிதங்கள், நீங்க வந்துருங்க, உங்க தலைமையில நாங்க ஆட்சி அமைக்கிறோம், உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். துரோகம் பண்ணாங்க. நீண்ட சம்பவம். அந்த இடத்துல சொல்றாங்க, என்னை விட்டுருங்க, நான் மதீனாவுக்கு போறேன், விடல. என்னை விட்டுருங்க, யஸீதை சந்திக்கிறேன் திமஷ்க்ல, முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஹுசைன் பின் அலி ஜைனுல் ஆபிதீன் சின்ன குழந்தை, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய கடைசி குழந்தை. அந்த குழந்தை சிறு குழந்தையா இருந்துச்சு, நோயுற்று இருந்ததின் காரணமாக அது மட்டும் தப்பித்தது. அவன் தங்கியிருந்த கூடாரத்தை எரித்தார்கள். எடுத்து பாருங்க. ஏன் தெரியுமா? அந்த நிலைமையில கூட அவங்ககிட்ட எல்லாம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? டாக்குமெண்ட்ரி இருந்துச்சு. யார் யார் அழைச்சா, கொடிய அரக்கன் அவன் அங்க இருந்தான்.
பொறுப்பேற்றுக் கொண்டு யார் யார் அழைத்தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களை ஒவ்வொருத்தரா பார்த்து முடிச்சிருப்பான். ஆனா இமாம் ஹுசைன் இறக்கத்துடைய உச்சம் ரசூலுல்லாஹ்வுடைய பேரங்க. தன்னுடைய உயிர் போனால் தன்னுடைய குடும்பம் போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது வெறி இல்லாதவர்களுக்கு, பலம் இல்லாதவர்களுக்கு தனக்கு முன்னாடி தன்னுடைய குடும்பம் சிறையும் பொழுது கண்டிப்பாக பூனை கூட புரியா மாறும். நம்ம மாற மாட்டோம். நமக்கு தஸ்தர்கான்ல தால்ச்சா இருக்கா, கட்டாபைகள் இருக்கா, மின்கா இருக்கா, பத்திரிகை இருக்கா, போட்டாங்களா இல்லையா, குப்பையில போடுங்க. இந்த கேரக்டருக்கு பாத்தீங்களா, நான் வீட்டு மருமக, நான் தாய் மாம, குப்பையில போடுங்க. இதெல்லாம் மார்க்கம் இல்லை, இதெல்லாம் மார்க்கமே கிடையாது. விட்டு கொடுங்க. இமாமா இருந்தாலும் சரி, யாராக ஏழைகளை மதியுங்க. உறவுல சொந்த தம்பி, சொந்த அண்ணன் ஏழையா இருக்காரா, அவருக்கு முன்னாடி தாழ்ந்து போங்க, கொடுத்து பாருங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பமே துரோகத்துடைய பிடியில் பிடிக்கப்பட்டு இருக்குது. லட்சக்கணக்கான லெட்டர்ஸ் இருக்குது. திறந்து வாசிச்சாங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பத்தை அழிச்சிருவான் இப்லீஸ். நான் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் செய்திருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தை சொல்லவே இல்லை. ஒரு முறையும் தான் சொன்னாங்க, மதீனாவுக்கு போயிடுறேன், இல்ல எங்கேயாவது போயிட்டு மறுப்பாளர்களுக்கு நான் மார்க்கத்தை சேவை செஞ்சுட்டு வர்றேன், விட்டுருங்க. ஏன்னா நான் தனியாக வரவில்லை, தனியாக கூட வரேன். யாராவது யுத்தத்துக்கு போறவங்க குடும்ப மனைவி கை குழந்தை கூட்டு வருவாங்களா? இந்த சம்பவம் உண்மை, மாற்று கருத்து இல்ல. அதுக்காக முதுகுல அடிச்சுக்கிறதோ தொழுகையை விட்டுருவதோ என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க? எங்கேயாவது சம்பந்தம் இருக்கா? இதை பத்தி பேசணும் நேரம் இல்லை. 3 நாளைக்கு மேல துக்கம் நாம் செய்யலாமா? செய்யக்கூடாது. மனைவியாக இருந்தால் 4 மாதம் 10 நாட்கள் துக்கத்தில் இருக்கலாம். மற்றவங்களுக்கு அனுமதியே கிடையாது. முழுவதற்கு உடம்பை அடிச்சுக்கிறோம், யார் அனுமதி கொடுத்தது? எந்த ஷரியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு பெயர் மார்க்கமா? எனவே தான் அந்த கொள்கையர்கள் யார் துரோகம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அந்த டாக்குமெண்ட் இருக்கக்கூடாது, எவிடன்ஸ் இருக்கக்கூடாது, ப்ரூஃப் இருக்கக்கூடாதுன்னா அந்த கூடாரத்தை எரித்தார்கள். தெரியுமா? துரோகம் செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. கூடியே இருப்பாங்க, நண்பனா இருப்பான், சொந்தமா இருப்பான், துரோகம் செய்வான். பார்த்து நாம் யாருக்கு துரோகம் செய்யணும்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கும் அல்ல காப்பாற்றுவான். இந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு லட்சக்கணக்கான முஸ்லிம்களுக்காக தன்னுடைய குடும்பத்தையே இழந்தார்கள். சொல்லல, வாய் திறந்து சொல்லல, உங்களை யார் அழைச்சாங்க சொல்லல. ஆனா லட்சக்கணக்கான லட்டு இருக்குது. யார் எரித்தார்கள் சொன்னால் யார் அழைத்தார்களோ அவர்கள் எரித்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய திருமூலர்களே, இப்படி பாதுகாக்கப்பட்டதுதான் நம்முடைய மார்க்கம். அந்த மார்க்கத்துல வந்துட்டு 5-20 பகுதி எப்படி இவ்வளவு சீக்கிரம் வைக்கலாம்? 5-20 சீக்கிரமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5-20 சீக்கிரம் சொன்னா இப்போ 6:30 மணிக்கு சொல்லலாமா? எங்கேயாவது பள்ளியில 6:30 மணிக்கு முடிவு பண்ணா என்ன சொல்லுவாங்க? எனவே நம்ம ஃபஜ்ர் கூட ஜமாத்த போட முடியலன்னு சொன்னா நமக்கு ஜி வராத யார் வருவா? புரிஞ்சுல? ஜி வராத யார் வருவா? இல்லைன்னு போயிருக்காரு, அவர் தான் நமக்கு வருவாரு. யோசிச்சு பாருங்க, எத்தனை தொழுகை விடுகின்றோம், எந்த உம்மத்துல பிறந்திருக்கிறோம். அவருடைய உயிரை விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முதல் தோற்றத்தில் இருந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 6 மாதம் தான் இமாம் ஹசன் ஆட்சி செஞ்சாங்க. அதற்கு பிறகு முஆவியா செஞ்சாங்க. சொன்னாங்க யுத்தம் வேண்டாம், நீங்களே செஞ்சுக்கீங்க. முஆவியா யார் தெரியுமா? ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்துடைய மச்சின உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவருடைய சகோதரர் தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 20 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இவருடைய மகன் தான் யஸீத். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சு. எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய சஹாபாக்கள் உயிரை கொடுத்து இந்த மார்க்கத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து தொழுகையை விடுறது, நோன்பை விடுறது, அதே மாதிரி வரக்கூடிய ஆஷுராவுடைய நாள் 2 வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கலாம்.
2 வருடத்துடைய பாவங்கள். ரமலானுக்கு முன்னாடி இது பரதா இருந்துச்சு. செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன். வாக்குறுதாரம் ரப்பில் ஆலமீன் தொழுவதாம் 5 நிமிடம்.